சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய குரல் ஒளியும் என்னுடைய உருவமும் நன்றாக தெரிகிறது என்று நம்புகிறேன். தெரிகிறது. நான் ஒரு 5 வயது இருக்கும் எனக்கு. எனது தாய் அவர்கள் எனக்கு நிறைய திருக்குறள்களை சொல்லிக் கொடுத்தார்கள். அதில் நானும் கடகடவென்று அகர முதல எழுத்தெல்லாம் கற்றதலால் ஆய பயனின்கொள் இதே போல ஒரு 10 முதல் 20 திருக்குறள்களை எனது அம்மா சொல்லிக் கொடுத்தார்கள். எங்கள் வீட்டிற்கு விருந்தினர்கள் யார் வந்தாலும் உடனே என்னை சொல்வார்கள். எனக்கும் அது மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரும். அப்படித்தான் ஆரம்பித்தது எனக்கும் திருக்குறளுக்கும் உள்ள அந்த தொடர்பு. அப்படியே காலங்கள் உருண்டோடியது. அப்படியே 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு நாம் படிக்கும் பொழுது திருக்குறளுக்கும் நமக்கும் ஒரு அதீதமான ஒரு பந்தம் ஒன்று ஏற்படும். என்ன அது என்று சொன்னால் அதுதான் அங்க இருக்கக்கூடிய மதிப்பெண், கட்டாய மதிப்பெண். திருக்குறள் நமக்கு கொடுக்கக்கூடியது 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பிலும் கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பெண். அதையும் தாண்டி திருக்குறளுடைய உரை வேண்டும் என்றால் 20 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் ஓடி சென்று அணுகுவது யாரை என்றால் கோனார் தமிழ் உரையை தான். எத்தனை பேர் இதை ஒற்றுக்கொள்கிறீர்கள்? ஒற்றுக்கொண்டால் எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்கள் அந்த சாட் பாக்ஸில். ஆக அந்த கோனாரின் தரிசனம் இல்லாமல் தமிழ் சிகரத்தை நம்மால் கடக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பங்கு கோனாரினுடைய பங்கு. ஆக இப்படி காலங்கள் சென்று கொண்டிருந்தது. அப்படியே உயர்கல்வியை நாம் அடைய வேண்டிய அந்த காலகட்டம், உயர்கல்வி கடந்தது. அடுத்து வேலை நிமித்தம். ஆக இப்படி ஒவ்வொரு தருணமும் உருட்டோடி கொண்டே இருந்தது. திருக்குறளை படிப்பதற்கோ கேட்பதற்கோ சந்தர்ப்பமும் வரவில்லை, ஈடுபாடும் இல்லை. இப்படி சென்ற காலகட்டத்தில் ஒருவர் தன்னை மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அதை தமிழில் ஆளுமை வளர்ச்சி என்று சொல்லுவார்கள். அப்படி ஆளுமை வளர்ச்சி செய்து கொள்ள வேண்டும் என்றால் ஒருவர் அணுகக்கூடியது பார்த்தீர்கள் என்றால் மேற்கத்திய புத்தகங்களான ஸ்டீஃபன் கோவே மற்றும் டேல் கார்னேஜ் அவர்கள் எழுதிய மிகச்சிறந்த புத்தகங்களை எடுத்து வாசிக்கிறார்கள். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உலக பொதுமறை என்று சொல்லக்கூடிய நம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், அதாவது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த ஒரு மேனுவலாவே எழுதினார் அப்படின்னா அது நம்ம திருவள்ளுவர் தான். மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை கையேடு அப்படின்னா, நம்ம இப்ப செல்போன் இருக்கு, இந்த செல்போன் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேத்த ஒரு மேனுவல், ஒரு கையேடுங்கிறது இருக்கும். எந்த சாதனம் வாங்கணும்னாலும் அதுக்கு ஒரு கையேடு அப்படிங்கிறது இருக்கும். அந்த மாதிரி மனுஷன் நல்லா வாழணும், சிறந்த மனுஷனா வாழணும்னா அதுக்கு இருக்கிற கையேடு எதுன்னா அதுதான் திருக்குறள். அப்படி திருக்குறள்ல பாத்தீங்கன்னா பல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர். அதுல இருந்து சில கருத்துக்களை மட்டும் எனக்கு இன்னைக்கு முன்வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நான். அப்படி வாழ்க்கையில அவர் சொல்லக்கூடிய அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா அன்பு. அன்பே வாழ்வின் அடிப்படை அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அன்பு அப்படின்னா யார் மேல வைக்கணும் அப்படின்னா, அன்பு அப்படிங்கிறது சக மனிதர்கள் மட்டும் அல்லாமல் இங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள் அத்துணை விஷயங்களின் மீதும் அன்பு வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. ஆகவே மனித நேயத்தினுடைய முதல் வாழ்வியல் நெறி அப்படின்னா அது அன்பு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா நன்றி மறவாமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விடயம். அதற்கு அவர் சொல்ற திருக்குறள் என்னன்னா, என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது யார் செய்த உதவியும் நம்ம மறக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் செய்த உதவியை மறந்தவனுக்கு இந்த உலகத்துல மன்னிப்பே இல்லை அப்படின்னு சொல்றாரு. நன்றி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆகச்சிறந்த ஒரு விஷயம். அதை பாத்தீங்கன்னா இப்ப பல லட்சக்கணக்கான பிரதிகள் வித்துட்டு இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் சீக்ரெட் ரகசியம்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். அதுல சொல்ற விஷயம் என்னன்னா கிராட்டிடியூட், கிரேட்ஃபுல்னஸ், நன்றி நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை நம்ம சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்காருன்னா நம்ம திருவள்ளுவர் நம்ம தமிழ்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. இப்ப இந்த நன்றியை பத்தி நான் இன்னைக்கு ஒரு திருக்குறள் சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச திருக்குறள் இருக்கும் இல்லையா, நன்றியை பத்தி திருவள்ளுவர் நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த திருக்குறள்ல இருக்கக்கூடிய முதல் வார்த்தையை கூட யாராவது ஒரு செகண்ட்ல கூட சொல்லலாம். நீங்க
முதல் 2 வார்த்தைகள் யாராவது ஒரு வாலண்டியர் சொன்னீங்கன்னா நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு. நன்றிய பத்தின அந்த திருக்குறள் நிறைய இருக்கு. நான் இன்னைக்கு நான் இன்னைக்கு சொல்றது என் நன்றி கொன்றார்க்கும் அந்த திருக்குறள் சொன்னேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு திருக்குறள்ல இருந்து முதல் 2 வார்த்தைகள் மட்டும் யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். நன்றி மறப்பது நன்றன்று நன்றுள்ளது அன்றே மறப்பது. என்னுடைய செயலியில வந்து ஒருத்தருடைய முகம் தான் தெரியுது. கவிதா அம்மாவோட முகம் தெரியுது. அம்மா சொல்லுங்க. நன்றி மறப்பது நன்றல்ல. நன்றி மறப்பது நன்றல்ல. மிக சிறப்பு, மிக சிறப்பு. நன்றி மறப்பது நன்றன்று. ஆக திருவள்ளுவர் பாத்தீங்கன்னா நிறைய திருக்குறள் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அன்பு அப்படிங்கிறது ஒண்ணு, அடுத்தது நன்றி மறவாமை. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆக சிறந்த ஒரு பண்பு எது அப்படின்னா, ஆக சிறந்த செல்வம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றது எதுன்னா, கல்வி செல்வமா, இல்லைன்னா செல்வமா, இல்லைன்னா பதவியா, அப்படி அதை விட தாண்டி அதற்கும் மேலாக ஒரு படி சென்று அவர் சொல்றது என்னன்னா ஒழுக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஊம்பப்படும் அப்படின்னு சொல்றாரு அவர். அதாவது வாழ்க்கையில வந்து சொல்லுவாங்கல்ல, ஆங்கிலத்துல சொல்லுவாங்கல்ல, when character is lost everything is lost அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில வந்து ஒரு மனிதர் வந்து ஒரு நல்ல பண்பான ஒரு மனிதரா இருக்கும். அதுதான் வந்து வாழ்க்கையான அடிப்படை. அடுத்து திருவள்ளுவர் சொல்றது என்னன்னா, இன்னைக்கு அஜித் சொல்றாரு இல்ல, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்றாரு. நம்ம திருவள்ளுவர் பாருங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, அதாவது தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது எந்த விஷயம்னாலும் சரி, என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, செல்ஃப் கான்பிடன்ஸ் பத்தி, தன்னம்பிக்கை பத்தி எத்தனையோ புத்தகங்கள், எத்தனையோ வகுப்புகள் யாராரோ நடத்துறாங்க. பல லட்ச கணக்குல போய் கொட்டி சேர்றோம். அழகா 2 வரியில திருவள்ளுவர் சொல்றாரு பாருங்க. அந்த விஷயத்த நம்ம கத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நம்மளால என்ன பண்ண முடியும், நிச்சயமா சாதிக்க முடியும். விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு பண்பு இருந்தா நிச்சயமா நம்மளால வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படிங்கறது நம்மளுடைய தந்தை, தமிழ் மொழியின் ஆசான் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. ஆக இந்த திருக்குறளை நாம நித்தியம் ஒவ்வொரு நாளும் நாம படிக்கணும். அந்த திருக்குறள் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம மத்தவங்க கிட்ட பகிரும் போது இந்த சமுதாயம் ஒரு ஆக சிறந்த சமுதாயமாக மாறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றத்திற்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி டாக்டர் சிவரஞ்சனி அவர்களே.